தருகின்ற தொகை, நம்ம விவசாயம் பண்றோம், அந்த பயிர்களுக்கு உரிய தொகையை நாம் நிர்ணயிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு ட்ரம் அதிகபட்சம் 300 ரூபாய் இருக்கும், ஒரு அடுப்பு 500 ரூபாய் இருக்கும், வச்சு சாராயம் காட்சி விற்கும். இந்த அரசு நம்மளுக்கு 10 லட்சம் ரூபாய் தர தயாரா இருக்கு. இப்படிப்பட்ட நோக்கில் தான் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அன்பிற்கிற உறவுகளே, ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட கள்ளக்குறிச்சியில 60க்கும் மேற்பட்ட மரணங்கள், விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த மரணங்கள், 60க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த நாட்டிலே நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த காவல்துறையும் இந்த உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த ஆட்சியாளர்களும் இதை தடுத்திருக்க முடியுமா முடியாதா? அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு தான் அனைத்து பகுதிகளிலும் சாராயம் காய்ச்சப்படுகிறது. அனைத்து திமுகவுடைய குண்டர்கள் தான் திமுகவுடைய வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் துணையோடு தான் அனைத்து பகுதிகளிலும் சாராயம் காய்ச்சப்படுகிறது. உண்மை. இதே குறும்பு சுற்றுவட்டார பகுதிகளிலும் காய்ச்சப்படுவதாக தகவல் வருகிறது. ஆனால் இந்த குறும்பூர் காவல்துறையினர் அதை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் எங்களுக்கு தகவல் வருகிறது. அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். அன்பிற்கிற உறவுகளே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். குடித்து செத்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கிறாங்க இந்த அரசு. இதே திருச்செந்தூர் பகுதிகளில் கடலில் மீன்பிடிக்க சென்று கடலில் இறந்த மீனவர்களுக்கு இந்த அரசு கொடுக்கின்ற நிவாரண தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 லட்சம். குடித்து செத்தவனுக்கு 10 லட்சமோ? கடல்ல விழுந்து தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, தன் குடும்பத்தின் வறுமைக்காக உழைத்து கடலுக்கு தொழில் செய்து போன இறந்தவனுக்கு இந்த அரசு கொடுக்கிற இந்த நிவாரண தொகை வெறும் 3 லட்சம். இப்படிப்பட்ட நாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நாட்டில் தான் நாங்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 200 நாட்களில் மட்டும் 300க்கு மேற்பட்ட கொலைகள் இந்த தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அண்மை காலங்களில் கூட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையிலே அவருடைய புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற வீட்டின் வாயிலிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டிக் கொள்ளப்படுகிறார். இன்று வரை அந்த உண்மை குற்றவாளிகளை இந்த திராவிட அரசும் அதற்கு கீழாக கைக்கூலியாக செயல்படுகின்ற இந்த காவல்துறை அதிகாரிகள் இதுவரை உண்மை குற்றவாளியை யாருமே கைது செய்யல. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரையாக இன்று வரை ஒருவரை குற்றவாளியாக சிறையில், ஏற்கனவே சிறையில் இருக்கின்ற ஒரு நபரை காவல்துறை கைது செய்து மீண்டும் சிறைப்படுத்தி இருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு பெரும் துயரம் என்னவென்றால், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை கண்டித்து இன்னைக்கு சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சி இன்னைக்கு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் சென்னையில் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி கலந்து கொள்றாங்க. தன் கணவனை இழந்தவனுக்கு தான் வழி தெரியும். அதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. காவல்துறை எழுதுமா பண்ணுது. இந்த திராவிட கட்சியினர் திமுகவுடைய கைக்கூலியாக செயல்படுகின்ற காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி மேலும் இயக்குனர் பாரஞ்சித் மேலே வழக்கு. நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க உங்களுக்கு வக்கில்லை. தன் கணவனை இழந்த ஒரு மனைவி ரோட்டில் இறங்கி போராடுனா அந்த மனைவியை அச்சுறுத்தும் வகையில் நீங்க வழக்கு பதிவு செய்றீங்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம இருக்கோம்னு பாத்துக்கிடுங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை நியாயப்படுத்துவதும் சில திமுக தொண்டர்கள் இறங்கி இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் இறங்கி இருக்காங்க. அவரு உத்தமரா? அவரு ரவுடி தானே? அவர் வெட்டினா என்ன பிரச்சனை? எல்லாம் சரிதாயா, நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். இதே போலதான் மதுரையில ஐயா அழகிரின்னு ஒருத்தர் இருக்காரு. அதே அழகிரிக்கு இதே மாதிரி ஒரு கொடூர செயல் அழகிரியே எவ்வளவு வெட்டி கொண்டுட்டாங்க. ஐயா ஸ்டாலினும் திமுகவுடைய உடன்பிறப்பு ஏமாதி பேசுவீங்களா? அழகிரி தானே, அவன் மதுரை கட்ட பஞ்சாயத்து பண்றவன் தானே, அவனை வெட்டி கொண்டவன் நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா திமுகவுடைய அடிவருடிகளாக செயல்படுகின்ற அவருடைய கூட்டணி கட்சிகள் 2-3 சீட்டுகளுக்காக தலித்தியம் பேசிக்கொண்டு தலித் மக்களை அவர்களுடைய திமுகவுடைய அரசியலுக்காக திமுகவுக்கு ஒப்படைத்து விட்டார். இதுதான் பெரிய கொடுமை. தன் கணவனை இழந்தவனை கண்டுபிடிங்க போராடுற மனைவி மேல இன்னைக்கு வழக்கு சென்னையில ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி மேல வழக்கு. இதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அன்றைக்கு உறவுகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. கனிமொழி அவர்களை நீங்கள் 2வது முறையாக இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை தேர்வு செஞ்சிட்டீங்க. கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த நலத்திட்டம் என்ன யாராவது சொல்ல முடியுமா?
இந்த தூத்துக்குடி பகுதிக்கு கூடுதலாக ரயில் விடணும் என்னைக்காச்சும் இந்த கனிமொழி அம்மையார் பாராளுமன்றத்தில் என்னைக்காச்சும் ஒரு கோரிக்கையை கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? இங்க ஓடுகின்ற ஆமணி பஸ்களில் பெருவாரியான பஸ்கள், ஆமணி பேருந்துகள் பெரும்பாலானவை அதிகார அமைச்சர்களுடையதாகவும் அவர்களுக்கு கீழ் பினாமியாக இருக்கக்கூடியவர்களுடைய பினாமிகளின் பெயர்கள் தான் இங்கு ஓடுகின்ற பெருமையான ஆமணி பஸ்கள் ஓடுது. இந்த நிலையில கூடுதல் நம்ம ரயில இந்த தூத்துக்குடி பகுதிக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, இந்த திருச்செந்தூர் பகுதிக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், அந்த ஆமணி பஸ்ஸினுடைய வியாபாரம் குறைஞ்சிடும். அதனால அம்மையார் கனிமொழி இதை பத்தி வாயே திறக்கிறது கிடையாது. போன முறையும் கோரிக்கை, தூத்துக்குடி பகுதிக்கு கூடுதலாக ரயில் விடணும், திருச்செந்தூர் பகுதிக்கு கூடுதலாக ரயில் விடணும். இந்த கோரிக்கையை நீங்க பாராளுமன்றத்துல மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட நீங்க பேச முடியாதா? ஆனா பேசல. ஏன் பேசல? இங்க ஓடுகின்ற பெருமையான ஆமணி பஸ்களுடைய அண்ணாச்சி அனிதாராஜனுடைய பினாமி தான். அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, இதை பத்தி வாயே திறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த திராவிட கட்சிக்கே ஓட்டு போட்டுக் கொண்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு மாத்துங்க. நாங்க 2016 ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 1%. இப்போது நாங்கள் 2024 தேர்தல் காலத்தில் நிற்கின்றோம். நாங்கள் பெற்றிருக்கின்ற வாக்கு சதவீதம் 8.22%. இனிவரும் காலங்களிலும் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்துதான் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் நிற்போம். அப்பொழுது நாங்கள் மிக அதிக வாக்கு சதவீதத்துடன் இந்த அரசியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழருடைய அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.